உங்களில் ஒருத்தி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கடல மாவு தோசைங்க. என்னம்மா எல்லோரும் பஜ்ஜி போடுவாங்க, நீ என்ன கடல மாவு தோசையாக ஊற்றுறேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இது அவ்வளோ சத்தான தோசை. எல்லோரும் ஈஸியாக, நான் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. இதை அந்த அளவுக்கு ஹெல்தி ஃபுட்டு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் கடல மாவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூளுங்க போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழைங்க எல்லாம் போட்டு ஒரு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்கங்க. நான் வந்து இந்த மிளகாத்தூள் போட்டிருக்கனால நான் பச்சை மிளகாய் வந்து நான் போடலங்க. ஆனால் உங்களுக்கு நல்லா காரம் நல்லா வேணும் சொல்லுன்னு சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அது நம்ம தோசை சாப்பிட்றப்ப அந்த பச்சை மிளகாவும் நமக்கு வாயில் கடிபடுறப்ப நல்லா தாங்க இருக்கும். ஆனால் நாங்கள் அதில் ஆட் பண்ணல. அப்புறம் கல் சூடானதும் நீங்கள் வந்து தோசை நம்ம நார்மல் எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஆனால் என்ன ஒன்றுனா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தோசை வெளியில் இதாகிருங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் ஸ்லோவாகவே வேக வைங்க. இந்த பாருங்கள், இதுதான் கரெக்டாக. அது வந்து 2 சைடு எப்படி வெந்திருக்கு பாருங்கள், நல்லா பொன் நிறமாக. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம தோசை எடுத்துடலாங்க. தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சத்தான தோசைங்க இது. யார் அதுவும் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கண்ணை மூடிட்டு சாப்பிடுங்க, கேரண்டிங்க சுகர் ரைஸ் ஆகாதுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேங்க. தோசையை சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.